எஸ் சார், ரொம்ப குரூஷியலான ஜங்ஷன்ல இருக்கும். இன்றைய இரவு பொழுது அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. பாகிஸ்தான் எல்லையை மீறிவிட்டது. எல்லையை மீறிவிட்டதுன்னா உச்சகட்ட அளவில் தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. அதற்கு தகுந்த பாடத்தையும் பெற்று வருகிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் மீது நேரடி குறிவைத்து மறுபக்கத்தில் பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் மீதும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது பாகிஸ்தான். இந்த நிலையில நம்ம வந்து ஒரு முக்கியமான வீடியோவை பார்க்க போறோம். ஐபிஎல் போட்டி தரம்சாலாவில் நிறுத்தப்பட்டது நடுவிலேயே. ஆனாலும் அந்த தரம்சாலா ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் கிரவுண்ட்ல இருந்து மக்கள், அதாவது ஃபேன்ஸ் வந்து வெளியே போக தாமதமாக்கி வந்ததால் தற்போது பார்க்கிறோம். நேரலையில் நீங்க பார்க்க போறது அருண் துமால், ஐபிஎல் உடைய சேர்மன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூருடைய சகோதரர். அவர் வந்து கை கூப்பி வேண்டி ப்ளீஸ் எல்லாரும் இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு தரம்சாலா மைதானத்தில் இருந்து மக்களை, இருக்கக்கூடிய ரசிகர்களை வெளியே போகுமாறு, கிரிக்கெட் ரசிகர்களை வெளியே போகுமாறு சொல்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய வீரர்களும் வேற இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். லைவ் விஷன்ஸ். நேர்களே, பாகிஸ்தான் உச்சகட்ட ஒரு எஸ்கலேஷனை மேற்கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் என ஏகப்பட்ட இடங்கள்ல தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. நமக்கு நேரலை காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அங்க இந்தியா வந்து தற்போது பாகிஸ்தானின் அட்டாக்கு பதிலடியாக இந்தியா லாகூரின் மீது தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. திஸ் நைட் வில் பி a big night அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வீட்டில் அவசர ஆலோசனை. NSA அஜித் தோவல், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்
அவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வீட்டில் முக்கிய ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். ராஜ்நாத் சிங் அவர்கள் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அனைத்து முப்படைகளுடைய தளபதிகளுடனும் அவசர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்தியாவுடைய சிடிஎஸ் அவர்களும் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி வந்து எல்லா படைகளுடனும் அவர் தனியா கோஆர்டினேட் பண்ணிருக்காரு. சோ டிஃபரண்டா நடக்கிறது. ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலருடன் அவசர ஆலோசனை அவர் வந்து போன் பண்ண மார்க்கோ ரூபியோ போன் பண்ணதன் அடிப்படையில் ஜெய்சங்கர் பேசியிருக்கிறார். பாகிஸ்தானின் ஒவ்வொரு அடிக்கும் பல மடங்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் நேரடியாக தெரிவித்திருக்கிறார். பொதுவாக ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ மார்க்கோ ரூபியோக்கு ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக சொன்னவுடன் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீஃபுக்கு அமெரிக்காவின் NSA அவசர அழைப்பு மேற்கொண்டிருக்கிறார். இந்த தாக்குதல் தொடர்பாக அவசர ஆலோசனை இந்தியா நேரடி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தானின் மீது இப்போது தாக்குதல் மறுபக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. லாகூர் மீது நேரடியாக இந்தியா தாக்குதல், செயல்கோட் செக்டார்ல இந்தியன் மிசைல்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பா பாகிஸ்தானின் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மீது நேரடி தாக்குதல். நம்ம வந்து ஒரு இடத்துல கூட பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை, நேரடியாக மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் மீது மட்டுமே நம்ம தாக்குதல் நடத்தி வருகிறோம். இந்தியா ஹிட்ஸ் லாகூர் அப்படின்றதுதான் இன்றைய நேர பொழுதின் முக்கியமான பிரேக்கிங் நியூஸ். இந்தியாஸ் கவுண்டர் அட்டாக் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு போர் விமானங்கள் மூலமாகவும் லோக்கல் SAM அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் மூலமாகவும் இந்தியா தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. அதே போல சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் மூலமாகவும் இந்தியா தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை வந்து கிட்டத்தட்ட பிரகடனப்படுத்திருக்கிறது. லோக்கலைஸ்ட் எமர்ஜென்சி வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாபில் அங்க வந்து இந்தியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. லாகூர் மாகாணம், லாகூருடைய நகரம் வந்து உச்சக்கட்ட இந்தியாவின் அட்டாக்கின் கீழ் வந்திருக்கிறது. நமது தரம்சாலால பார்க்கிறோம். தரம்சாலால அட்டாக் செய்ததன் மூலம் இந்தியா வந்து ஒரு உச்சக்கட்ட இது பண்ணப்பட்டிருக்கு. தரம்சாலா அட்டாக்கு வரலாம் என்ற ஒரு மணிக்கும் தரம்சாலா அட்டாக்கு வரலாம் என்ற ஒரு அச்சத்தின் பேரில் அங்கு நடந்து வந்த IPL போட்டிகள் வந்து நிறுத்தப்பட்டது. அதன் பேரில் தற்போது நேரலையில் நீங்க பார்த்திருக்கலாம். அருண் தோமல் IPL உடைய சேர்மன் அனுராக் தாக்கூருடைய சகோதரர், அவர் வந்து IPL ரசிகர்களை, கிரிக்கெட் ரசிகர்களை கை கூப்பி கேட்டு ப்ளீஸ் போங்க அப்படின்றாரு. லைட்ஸ் ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃப்ளட் லைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கக்கூடிய ஃப்ளட் லைட்ஸ் வந்து மொத்தமாக ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எல்லாமே பார்க்க முடிகிறது. ஃபேன்ஸ் வந்து பொறுமையாக கிளம்பி வருவதால் IPL சேர்மன் அருண் துமால் வந்து வெளியில போங்க ப்ளீஸ், வெளியில போங்கன்னு கெஞ்சி கேட்கிறாங்க. பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த பஞ்சாப் மற்றும் டெல்லி ரசிகர்கள் உடனடியாக வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்கள் கூட பலரும் இருக்கின்றனர். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் another breaking news நமக்கு பிரேக் ஆகுது. என்ன அப்படின்னா BCCI under deliberations to pull off IPL அப்படின்றது நமக்கு தகவல் வந்திருக்கிறது. IPL போட்டிகள் உடனடியாக நிறுத்தப்படலாம் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது. IPL போட்டிகள் வந்து பாதுகாப்பு காரணங்கள் கருதி அப்படியே நிறுத்தப்படலாம் அப்படின்ற தகவல் வருகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். நாடு முழுக்க பல இடங்கள்ல போட்டிகள் நடந்து வரத பார்க்கிறோம். தரம்சாலா ஹிமாச்சல்ல இருக்கு, நியூ சண்டிகர் பஞ்சாப்ல இருக்கு, ஜெய்ப்பூர்ல ராஜஸ்தான் போட்டிகள் நடக்கும், குஜராத்ல அகமதாபாத்ல அங்க குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் நடக்கும், மும்பைல இருந்து மும்பை போட்டிகள் நடக்கும். இப்படி பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாத்திலும் போட்டிகள் நடந்து வரக்கூடிய நிலைமையில IPL போட்டிகளை நிறுத்த BCCI முடிவு என தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயங்களை இது தொடர்பாக ஆலோசித்து வருகிறார்கள். BCCI under severe deliberations அப்படின்றத புரிஞ்சுக்கும்போது ஹை லெவல் ரேங்கிங் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கூட முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். IPL தொடர் அப்படியே பாதியில் நிறுத்தப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியன் பிளேயர்ஸ் as well as ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பாதி வழியில் இருந்து மாற்றப்பட இருக்கிறார்கள். ஒரு இடமாக பார்க்கிறோம். பாதுகாப்பான இடங்களுக்கு இந்திய வீரர்கள் மற்றும் IPL போட்டியில் பங்கேற்றிருக்கிற வீரர்கள் இப்படி பண்ணப்படுகிறது. அதே போல பார்க்கிறோம், இந்தியா வந்து லாகூரில் தாக்குதலை நடத்தி வருகிறது. தற்போதைய செய்தி, லாகூரில் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே போல இஸ்லாமாபாத்ல சைரன் சவுண்ட் கேட்பதாக நமக்கு தகவல். நமக்கு என்னன்னு தெரியல, கரண்ட் விஷுவல்ஸ் படி நமக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமாபாத் பாகிஸ்தானின் தலைநகரத்தில் ஏர் சைரன் வந்து போய் கொண்டிருக்கிறது. இந்தியா தனது தாக்குதலை நடத்தி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் அவசர ஆலோசனை நடந்து வருகிறது. NSA அஜித் தோவல் வந்து தீவிர ஆலோசனையில் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்க்கிறோம் முப்படை தளபதிகளுடன் உச்சக்கட்ட உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரிசர்வ் படைகளுக்கான விடுமுறையை ரத்து செய்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ரிசர்வ் படைகள் பாராமிலிட்டரி போர்சஸ் உடனடியாக படை லீவ்ல இருந்து வெளியில வரும்போது அனைவருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. they are immediately asked to join the duty அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நடந்து வரக்கூடிய நிலைமையில இந்தியா ஹிட் இஸ்லாமாபாத் ஆல்சோ அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. எட் டு கன்ஃபார்ம், நேரடியாக இஸ்லாமாபாத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக
தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இஸ்லாமாபாத்திலும் தாக்குதல் நடப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. yet to be verified, but லாகூர் அண்டர் அட்டாக். லாகூரை வந்து இந்தியா அடித்து வருகிறது. ஜம்மு, பஞ்சாப், அதே போல ராஜஸ்தான் என இந்தியா வந்து இந்தியாவில் பல இடங்களில் தாக்குதல் நடத்தியது. ஜெய்சால்மர்ல தாக்குதல் நடத்தி அது நம்ம வந்து எல்லாத்தையும் முறியடிச்சிருக்கோம். பாகிஸ்தானின் இந்த எல்லை மீறிய தாக்குதலுக்கு இந்திய படைகள் முப்படைகளும் பதிலடி கொடுத்து வருகின்றன. நேவி ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். JF-17 2 JF-17 போர் விமானங்கள் இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்திய சீனாவால் கொடுக்கப்பட்ட JF-17 போர் விமானங்கள் 2 போர் விமானங்கள் இந்தியா வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. Pak escalation will get a benefit. Yes, ஜெய்சங்கர் வந்து EU ரெப்ரசன்டேட்டிவ் கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப ஜெய்சங்கர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் பேசியதை தொடர்ந்து தற்போது ஐரோப்பிய யூனியனுடைய வெளியுறவு அமைச்சருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். முக்கிய அதிகாரிகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தானின் பஞ்சாபில் வந்து ஏர் வார்னிங் சிஸ்டம்ஸ் வந்து இந்தியாவால் தகர்க்கப்பட்டுள்ளது. அதாவது பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல இந்தியா இனிமே தாக்குதல் நடத்தினா கூட தெரிய முடியாத அளவிற்கு ஏர் சைலன்ஸ் சிஸ்டத்தையே மொத்தமா முடிச்சிட்டாங்க. இந்தியா வந்து லாகூர் மற்றும் பாகிஸ்தானின் பஞ்சாபின் மற்ற பகுதிகளிலும் இந்தியா தாக்குதலை நடத்தி வருகிறது. ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு, பாக்குடைய எஸ்கலேஷனுக்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுக்கும் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது. 2 JF-17 போர் விமானங்கள் சைனா கொடுத்த விமானங்களை பாகிஸ்தான் பயன்படுத்திய நிலையில் இந்தியா மீது ஏவினது. இதுல இம்பார்ட்டன்டான தகவல் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானின் அந்த போர் விமானங்கள் பாகிஸ்தானிலிருந்து கிளம்பிய உடனேயே இந்தியாவின் S-400 ரஷ்யா நமக்கு கொடுத்த S-400 உடைய அந்த வான் பாதுகாப்பு உபகரணம் மூலம் பாகிஸ்தானுக்கு உள்ளேயே வைத்து தாக்கப்பட்டிருக்கிறது, தகர்க்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடைய கவுண்டர் அட்டாக் லாகூரில் நடந்து வருகிறது. அதே போல பார்க்கணும், பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழங்கிய F-16 போர் விமானமும் தகர்க்கப்பட்டுள்ளது. முக்கியமான அட்டாக், பாகிஸ்தானி பைலட் கேப்சர்ட் அலைவ் பை இந்தியா இன் ஜெய்சால்மர் அப்படின்றது இன்னொரு தகவல் நமக்கு இருக்கிறது. முக்கியமான நியூஸ்லாம் அடுத்தடுத்து பிரேக் ஆயிட்டு இருக்கு. 10:46 நாம பேசிட்டு இருக்கும் போது இந்த நிலைமையில நாடே உற்று நோக்குகிறது. உச்சக்கட்ட பரபரப்பில், உச்சக்கட்ட போர் பதட்டத்திற்கு மத்தியில் இந்தியா இருக்கிறது. பயங்கரவாதத்தை தூண்டியுள்ள பாகிஸ்தான் ரஜோரியில சூசைட் பாம்பர்ஸ் ஏவி விட்டுருக்காங்க. சூசைட் அட்டாக் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வருகிறது. பாகிஸ்தான் எஸ்கலேஷன் will get firm response அப்படின்னு ஜெய்சங்கர் ஓபன் அனௌன்ஸ்மென்ட் டு அமெரிக்கா அண்ட் EU. ரொம்ப முக்கியமான விஷயம், ஜெய்சங்கருடைய கிளியர் மெசேஜ் டு யூரோப்பியன் யூனியன். பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு எஸ்கலேஷனுக்கும் பிஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் வருகிறது. இந்தியா looks like India has hit Lahore in response to Pakistani drone attack அப்படின்றது திருப்பி நமக்கு ரீஇட்டரேட் பண்ணப்படுது. நம்ம சோர்சஸால் ரொம்ப அதிமுக்கிய தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பார்க்கணும், F-16 பைலட் கேப்சர் அலைவ் இன் ஜெய்சால்மர். பாகிஸ்தானுடைய F-16 பைலட் கேப்சர் பண்ணப்பட்டிருக்கிறார், பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து அவருடைய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில ஜெய்சால்மர்ல இருக்கக்கூடிய அங்க வந்து தாக்குதல் நடத்தப்பட்ட போது இந்தியா அதை தாக்குதலை முறியடித்தது. தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தானின் போர் விமானியை நாம் கையுங்களமாக பிடித்திருக்கிறோம். அந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் F-16 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவது இது 3வது முறை. அதுல 2 முறை இந்தியா, 1 முறை ரஷ்யா பண்ணிருக்கு. உக்ரைனுக்கு F-16 கொடுத்தாங்க. அந்த F-16 வந்து உக்ரைன் வந்து போரிடும் போது ரஷ்யா சுட்டு வீழ்த்தியது. இந்த நிலையில நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம்னா, இந்தியா ஜெய்சால்மரின் மீது தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் F-16 போர் விமானத்தை பாகிஸ்தான் வான்பரப்புகளிலேயே சுட்டு அந்த போர் விமானியை வந்து இந்தியாவுக்குள் விழுந்த போது ஜெய்சால்மரில் கையுங்களுமாக பிடித்திருப்பதாக நமக்கு ஒரு தகவல். இந்தியா ஹிட்ஸ் லாகூர் அப்படின்றது பிரேக்கிங் நியூஸ். நாளைய தலைப்புச் செய்தி அப்படின்றது இந்தியா ஹிட்ஸ் லாகூர் அப்படின்றது கொட்ட இடத்துல பல நியூஸ் பேப்பர்ல பார்க்க முடியும். இன்டர்நேஷனல் மீடியா எல்லாருக்கும் இதுதான் இன்றைய பிரேக்கிங் நியூஸ். எல்லை மீறிய பாகிஸ்தான், இந்தியா வந்து அதை வந்து லாகூருக்குள்ளே புகுந்து இந்தியா தாக்குதலை நடத்தி வருகிறது. முக்கியமான விஷயம், இந்தியா மே அட்டாக் த்ரூ கிரவுண்ட் இன்வேஷன்றதும் சில மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிட்டு வராங்க. அதாவது இந்தியா தரை வழியாக எல்லையை தாண்டி நகரக்கூடும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வருகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம், military stations of Jammu, Pathankot, Udhampur in proximity to the international boundary in Jammu Kashmir targeted by Pakistan using missiles and drones. No losses, threat neutralized by Indian armed forces as per SOP with kinetic and non-kinetic means அப்படின்னு நம்முடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது முப்படைகளுக்கும் சேர்த்த இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தலைமை அலுவலகம் அறிவித்திருக்கிறது. இந்தியாவின் பத்தான்கோட், ஜம்மு, உதாம்பூர்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பவுண்டரி, அதாவது LOC இல்ல,
இன்டர்நேஷனல் பவுண்டரி ஒட்டி இருக்கக்கூடிய மிலிட்டரி ஸ்டேஷன்ஸ் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இதன் காரணமாக பாகிஸ்தான் வந்து மிசைல் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்திய நிலையில் இந்தியா அதை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. நோ லாசஸ் அப்படின்றது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். த்ரெட் நியூட்ரலைஸ்டு பை இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்சஸ் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. நாடு முழுக்க விமான நிலையங்கள் அனைத்தும் உச்சகட்ட உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பார்டர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் உட்பட எல்லாமே உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுக்க பாதுகாப்பு வலயத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. ஆல் பேசஞ்சர்ஸ் டு அண்டர்கோ அடிஷனல் செக்யூரிட்டி செக் அப்படின்றதான் காரணம். ஏன்னா ரஜோரியில பாக்குறோம், பாகிஸ்தான் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிட்டு இருக்க, அவங்களுடைய சூசைட் பாம்பர்ஸ் அப்படின்றவங்களும் வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி இருக்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா, இந்தியா சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் திரு அவர்தான் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து தாக்குதலின் காரணமாக பாதுகாப்பை உஷார்படுத்தி இருக்கிறார். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஏவியேஷன் மினிஸ்டர்ஸ் கைட்லைன்ஸ் டு ஏர்போர்ட்ஸ் அண்ட் ஏர்லைன்ஸ் வந்து புதிதாக விடப்பட்டிருக்கிறது. உச்சகட்ட உஷாரில் இந்தியா பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து இந்தியாவுடைய போர் விமானங்கள் நம்ம பார்க்கிறோம். இப்ப நேரலையில நீங்க டிவில இங்கே கூட பார்க்கலாம். இந்தியா வந்து S-400 வைத்து நம்ம தாக்குதலை முறியடித்து வரக்கூடிய நிலையில இந்தியாவின் ஏர் ஸ்பேஸை இங்க நம்மளால பார்க்க முடியும். பாகிஸ்தான் ஏர் வார்னிங் சிஸ்டம்ஸ் ஹிட் இன் பஞ்சாப் பாகிஸ்தான்ன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். நம்ம இங்க பார்க்கிறோம் இஸ்லாமாபாத் இருக்கக்கூடிய இடங்கள் உட்பட லாகூர் உட்பட எல்லாமே வெறிச்சோடி இருக்கிறது. பாகிஸ்தானின் ஏர் ஸ்பேஸ் ஃபுல்லா பார்க்கிறோம், வெறிச்சோடி இருக்கிறது. விசிட்டர் என்ட்ரி அட் ஏர்போர்ட்ஸ் டெர்மினல்ஸ் பேண்ட். இது ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ். நாடு முழுக்க இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் அனைத்திலும் விசிட்டர்ஸ் உடைய என்ட்ரி வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா ஹிட்ஸ் லாகூர் அப்படின்றது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா இதுவும் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸாக இருக்கிறது. நமக்கு நீங்க நேரலையில நீங்க உங்களால பார்க்க முடியும். ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு புரிய முடிகிறது. பாகிஸ்தானின் வான்பரப்பு மொத்தமாக வந்து இங்க பார்க்கிறோம் காலியா இருக்கு. அவர்களுடைய போர் விமானங்கள் மட்டுமே பறந்து வருகிறது. பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஆஃப் பலூச்சிஸ்தானுடைய விமானம் வந்து கிளம்பி சுற்றி போயிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அவருடைய ஆக்சுவல் டைமிங் வந்து 4:59 PM. டிராக் வந்து உலக லெவல்ல பல நாட்கள் பல போர் விமானங்களால் வந்து டிராக் செய்யப்படுகிறத பார்க்கிறோம். பலூச்சிஸ்தானுடைய விமானம், பலூச்சிஸ்தான் அரசு அதிகாரியுடைய விமானம் வந்து நம்ம பார்க்கிறோம். எங்க இருந்து கிளம்பிச்சு அப்படின்னா அவங்க லொகேஷன் காட்ட முடியும். இஸ்லாமாபாத்தின் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய படைத்தளத்தில் இருந்து கிளம்பி இருக்கிறது. ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத் எல்லா இடத்துலயும் அட்டாக் போயிட்டு இருக்க. நாட் அவைலபிள். பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஆஃப் பலூச்சிஸ்தானுடைய அரசு அதிகாரி யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க. அந்த போர் விமானம் பார்க்க முடியுது. அந்த விமானம் மட்டும் போயிட்டு இருக்கு. அரசு விமானம்ன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மறுபக்கத்தில் பார்க்கிறோம் ஏர் அரேபியா லாகூர் டு நாட் அவைலபிள். ஆக்சுவலி லாகூர்ல இருந்து எங்க போகுதுன்னு தெரியல. ஏர் அரேபியா அவங்க லொகேஷன் தாண்டி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிளாரிட்டி இல்ல. உச்சக்கட்ட பய பீதியில் பாகிஸ்தான் இருக்க. ஏர் ப்ளூ துபாய் டு முல்தான் அவங்க எங்க திருப்பி விடப்படுதுன்னு தெரியல. அவர்கள் வந்து முல்தானை நோக்கி சென்று கொண்டிருக்க அவர்களுடைய அங்கே தாக்குதல் சுத்தி பஞ்சாப் ரீஜன்ல ஃபுல்லா தாக்குதல் நடப்பதால் இந்த முல்தானுக்கு போகக்கூடிய விமானம் எங்க போகுதுன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கராச்சிக்கு ஒரு விமானம் வரலன்றது ஒரு முக்கியமான விஷயம். இஸ்லாமாபாத் டு அபுதாபி அது போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். அதே போல பாக்குறோம் நம்ம இன்னும் நிறைய விமானங்கள் வந்து துபாய் டு முல்தான் அதுவும் எங்க போகுது இதை பார்க்கணும். சோ குரூஷியலான மூமெண்ட்ல பாகிஸ்தானும் இந்தியாவும் இருக்கிறது. நமது நாட்டை குறிவைத்து பாகிஸ்தான் அடித்த தாக்குதலுக்கு இப்ப இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருக்குது. இஸ்லாமாபாத் டு ரியாத் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்தியாவுல பல இடங்களில் தாக்குதலுக்கு முயன்ற பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபக்கத்துல இந்தியாவில பார்க்கிறோம் ஏகப்பட்ட விமானங்கள் வந்து டெல்லியை சுற்றி வந்திருக்கிறத பார்க்கிறோம். அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விமானங்கள் டெல்லிக்கு திருப்பப்பட்டதால் அவங்க வந்து ஃபுல்லா வந்து உச்சக்கட்ட பரபரப்பு சுற்றி வருகிறது. பல விமானங்கள் டெல்லியை சுற்றி லேண்டிங்காக டைம் கேட்டிருக்காங்க. HM ஸ்பீக்ஸ் டு ஹோம் மினிஸ்டர் வந்து DGs ஆஃப் ஆல் பாராமிலிட்டரி ஃபோர்சஸ். நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாராமிலிட்டரி போர்சஸ் உடைய டிஜிக்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை, அவசர அழைப்பு. உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்கிறது இந்திய அரசாங்கம். டெல்லியில பார்க்கிறோம் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டு உடனடியாக இமீடியட்டா டியூட்டில ஜாயின் பண்ணுமாறு உத்தரவு பறக்கப்பட்டிருக்கிறது. எஸ், Home Minister speaks with paramilitary forces. BSF உடைய DG மற்றும் CISF உடைய DG. CISF ன்றது ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான அவங்க வந்து பாதுகாப்பு இருக்கவங்க. அவங்களும் வந்து பார்க்கறாங்க. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ரிவ்யூஸ் பார்டர் செக்யூரிட்டின்றது நமக்கு தெரிகிறது. BSF அப்படின்றது நம்முடைய ராஜஸ்தானுடைய எல்லை பாதுகாப்பை அவர்கள் தான் மேற்கொண்டு வருகிறார்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தோம்னா ஜெய்சால்மர் நம்மளுடைய நம்ம ஒரு விமான நிலையங்களா பார்க்கலாம். நம்மளுடைய விமான நிலையம் இங்க 2 இருக்கு, நமக்கு 3 இருக்கு. எஸ், கண்ட்லா ஏர்போர்ட் அதுவும் மூடப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா
புஜ் ஏர்போர்ட் அதுவும் மூடப்பட்டிருக்கிறது. அவர்கள் நேற்று குறிவைத்த இடம் புஜ், அதுவும் ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டா இருக்கு, அதை வந்து மூடப்பட்டிருக்கிறது. அகமதாபாத் மட்டும் ரன்னிங்ல இருக்கு. குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத் விமான நிலையம் மட்டும் பார்த்தோம்னா கரண்ட்லி ஓபன் டு ஸ்பேஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுவும் வந்து நிறைய விமானங்கள் சுற்றி வருவதால் நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. நிறைய போர் விமானங்கள் வந்து செல்கிறது, அதனால வந்து அங்க வந்து திருப்பி விடப்படுகிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அகமதாபாத்லயும் நம்மளால பார்க்க முடிகிறது. பாகிஸ்தானுடைய லாகூர் அங்க டார்கெட் செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவும் தன்னோட ஏர் ஸ்பேஸ் ரொம்ப கவனமாக வைத்திருக்கிறது. இந்தியா மிசைல் அட்டாக் அங்க பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே 21 விமான நிலையங்களை இந்த எல்லையில ஃபுல்லா இருக்கக்கூடிய 21 விமான நிலையங்களை இந்தியா மூடி இருந்தது. இந்த நிலையில நம்ம பார்க்கிறோம் அகமதாபாத் போன்ற இடங்களிலும் பாதுகாப்பு உஷார் நிலையில் படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பா பார்க்கணும்னா ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் அப்படின்னு தொடர்ந்து இந்தியா வந்து இந்த வெஸ்டர்ன் செக்டாரை ஃபுல்லா உச்சகட்ட உஷார் நிலையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஹோம் மினிஸ்டர் ஸ்பீக்ஸ் வித் டிஜிஸ் ஆஃப் ஆல் பாராமிலிட்டரி ஃபோர்சஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக வந்திருக்கிறது, நம்மளால பார்க்க முடிகிறது. சோ இந்தியா வந்து ரொம்ப பார்க்கிறோம், நம்மளுடைய விமானங்கள் ஒவ்வொன்றும் வந்து உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபயர்பேர்ட்ன்றது நம்ம பார்க்கிறோம், அவங்களும் ஏர் சர்வன்ஸ்ல இருக்காங்க. due to security reasons we won't show that அப்படின்ற மாதிரி நம்ம to the rules கம்பைல் பண்ணி நம்ம போறோம். சோ ஏகப்பட்ட விமானங்கள் வந்து இந்திய வான்பரப்பில் பறந்து கொண்டிருக்கிறது. பட் பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய அசாதாரண சூழ்நிலை இருக்கின்றத பார்க்கிறோம். இந்தியாவுடைய அட்டாக்கை காரணம் காட்டி கத்தார் ஏர்வேஸ் உட்பட ஏகப்பட்ட விமான நிலையங்கள் பார்க்கிறோம். எல்லாமே வந்து உச்சக்கட்ட பாதுகாப்பு காரணம் காட்டி அங்கிருந்து போர் விமானங்கள் அங்கிருந்து போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பலூச்சிஸ்தான் விமான நிலையம் பார்த்தோம்னா விமானம் பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமாபாத்ல இருந்து கிளம்பியது இப்போது திருப்பி விடப்படுகிறது. மீண்டும் இப்பதான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பார்த்தோம் அவர்களுடைய விமானம் வந்து சென்று கொண்டதை பார்க்கணும். சோ இப்போ அவங்க ஃபுல்லா அவங்க வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, நம்மளால பார்க்க முடிகிறது. அவருடைய விமானம் வந்து ரேடார்ல இருந்து முழுசா பார்க்கிறோம், எவ்வளவு க்ளோஸா நம்மளால பார்க்க முடியுது பார்க்கிறோம். சோ அவருடைய விமானம் வந்து டெரைன்ஸ்க்கு மேல ரொம்ப பரபரப்பா ரவுண்ட் அடிச்சு போயிட்டு இருக்கத பாக்குறோம். தே ஆர் அன் அர்ஜென்சி, யாருன்னு தெரியல, கவர்மெண்ட் ஆஃப் பலூச்சிஸ்தான் அப்படின்னு அந்த விமான நிலையத்தை இருக்க பார்க்க முடிகிறது. ஏகப்பட்ட பரபரப்புக்கு மத்தியில் அந்த விமானம் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அரசு விமானம் அது வந்து பாக்குறோம் நிறைய ரவுண்ட் அடிச்சு போயிட்டு இருக்காங்க. சோ முக்கியமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. லாகூர் அண்டர் அட்டாக் அப்படின்னு பாகிஸ்தான்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காமா. லாகூர்ல நம்ம பாக்குறோம் ஃபுல்லா இதா இருக்கு. லூதியானா, குல்லு, சண்டிகர் ஏர்போர்ட்ஸ் வந்து மூடப்பட்டிருக்கு, உடனடியாக மூடப்பட்டிருக்கிறதுன்றதை பார்க்க முடிகிறது. நம்ம வந்து நமது படைகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியுடன் NSA அஜித் தோவல் தொடர்ந்து அரை மணி நேரத்துக்கும் மேலாக ஆலோசனை. அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்க நமக்கு என்ன கிடைக்குது தகவல் அப்படின்னா அம்ரித்சர் விமான நிலையம், ஸ்ரீநகர் விமான நிலையம் போன்றவையும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நோ மூவ்மெண்ட் ஆஃப் டேங்க்ஸ் ஆன் எய்தர் சைடு, ஆர்மி கன்ஃபர்ம்ஸ் அப்படின்னு நமக்கு தகவல் வருது. அங்கிருந்து எந்த ஒரு பீரங்கி நகர்வதாக முதல்ல ஓசின்சிலர்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணல. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அந்த மாதிரி ஓசின்ஸ் அது மாதிரி எங்கும் வந்து எந்த டேங்க்ஸும் மூவ் ஆகல, 2 பார்டர்லயும் டேங்க்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகலன்றது நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். மிகைப்படுத்துவதற்காக சிலர் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான தகவல் என்னன்னா 2 பக்க பார்டரிலும் டாங்க்ஸ் மூவ்மெண்ட் எதுவும் இல்லைன்றது கன்ஃபர்மேஷன் தகவல். நாடு முழுக்க ஏர்போர்ட்ஸ் வந்து உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம் ரஜௌரியில ஒரு சூசைட் பாம்பர் இருந்திருக்க, நம்மளுடைய ஏர்போர்ட்ஸ் வந்து டார்கெட் பண்றாங்களான்றது எப்படின்றது தெரியாது. ஹை அலர்ட் ஆன் இந்தியன் பார்டர்ஸ், இந்திய எல்லை முழுவதும் உச்சகட்ட உஷார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிளாக் அவுட் ஃப்ரம் குஜராத் டு ஜம்மு காஷ்மீர், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர்னு மொத்தமாக பார்க்கிறோம். அங்க வந்து போர் விமானங்கள்லாம் வந்து மேல சார்டிஸ் அண்ட் காம்பேட் ஏர் பேட்ரோல், CAP ன்னு சொல்லுவாங்க, காம்பேட் ஏர் பேட்ரோல்ஸ். அதே போல பேக்கப்னு சொல்லுவாங்க, பேரியஸ் காம்பேட் ஏர் பேட்ரோல் அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் சேகரிக்கக்கூடிய விமானங்களும் சுற்றி வருவதாக தகவல். ஜாம்நகர் போன்ற விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கிறது. சோ ஏகப்பட்ட பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபுல்லா வந்து உச்சகட்ட உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்க நம்ம பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய F-16 போர் விமானி எஜெக்ட் ஆயிருக்காரு வெளியில இருந்து. அதாவது அவருடைய விமானம் தாக்கப்படுவதை உணர்ந்து அவர் அந்த விமானத்தை வந்து குதித்திருக்கிறார். அந்த பாரா டைவிங்ல அது மூலமா விழுந்திருக்கிறார். அதன் மூலம் விழுந்தவரை ஜெய்சால்மரில் வைத்து கையும் களவுமாக இந்திய படைகள் பிடித்திருக்கிறது. ஜம்மு, ஜம்நகர், ஜோத்பூர் ஏர்ஸ்பேஸ் ஷட் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஜம்மு, ஜாம்நகர் உள்ளிட்ட ஜம்மு முதல் ஜாம்நகர் வரை, அதாவது ஜம்முன்றது மேல இருக்கு, ஜாம்நகர் அப்படின்றது குஜராத்ல இருக்கு. இந்த ஒட்டுமொத்த ஏர் ஸ்பேஸும் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். பார்டர் செக்யூரிட்டியை அமித்ஷா அவர்கள் ஆலோசனை அது குறித்து ஆலோசித்து வருகிறார். அவர் ஒரு முக்கிய ஆலோசனையில் இறங்கி இருக்கிறார். நாடு முழுக்க பரபரப்பு ஏற்பட்டிருக்க
DIGs of BSF and CISF வந்து முக்கிய ஆலோசனையில் இறங்கியிருக்கிறார்கள். சோ அடுத்தடுத்த பரபரப்பு வந்திருக்கூடிய நிலைமையில ட்விட்டர் நிறுவனம் வந்து 8000க்கும் மேற்பட்ட அக்கவுண்டுகளை வந்து முடக்குமாறு இந்திய அரசின் கோரிக்கையை ஏற்று முடக்கி இருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகளை பார்க்க முடிகிறது. இந்தியா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் அடிப்படையில் எக்ஸ் நிறுவனம், ட்விட்டர் என்று முன்பு அழைக்கப்பட்ட எக்ஸ் நிறுவனம் வந்து 4000க்கும் மேற்பட்ட 8000க்கும் மேற்பட்ட ட்விட்டர் கணக்குகளை, எக்ஸ் கணக்குகளை மூடி இருக்கிறது எக்ஸ் நிறுவனம். சோ F-16 போர் விமானியை ஜெய்சால்மர்ல வைத்து கையும் களவுமாக பிடித்திருக்கிறது இந்தியா. சோ அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து கொண்டிருக்க all the leaves of Delhi police officials and personnel ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்ட் அப்படின்றதுதான் பிரேக்கிங் நியூஸ். டெல்லியில இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள், அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்குமான விடுமுறைகள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் பாதுகாப்பு பணியில் உடனடியாக வேலையில் இணையுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆல் ஆர் இமிடியட்லி ஆஸ்க்ட் டு ஜாயின். நமக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் அதே போல கிடைக்குது. பாகிஸ்தான் கவர்மெண்ட் டோட்டலி ஷட்ஸ் டவுன் இட்ஸ் POK, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அதாவது முசாஃபராபாத் தெரியும், இங்க இருக்கு முசாஃபராபாத். முசாஃபராபாத் இருக்கக்கூடிய விமான நிலையம் உட்பட POK இருக்கக்கூடிய போர் விமான நிலையங்கள், அதே போல லாகூர்ல இருக்கக்கூடிய விமான நிலையம் என எல்லாத்தையுமே வந்து மூடி இருக்கிறதுன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். POK, லாகூர், அதே போல கராச்சி, சியால்கோட், இஸ்லாமாபாத் அப்படின்னு எல்லா இடங்களையும் நம்ம பார்க்கிறோம் அவங்களுடைய விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. கரெக்டா சொல்றேன். POK, லாகூர், கராச்சி, சியால்கோட், இஸ்லாமாபாத் அப்படின்னு 5 விமான நிலையங்களை மூடி இருக்கிறது பாகிஸ்தான். ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அவரோட ஒட்டுமொத்த ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க இதையும் பண்ணிருக்குது. Despite multiple drone and missile attacks, India reports no casualties அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஏகப்பட்ட ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் எல்லையிலே தாக்குதலையும் மேற்கொண்டாலும் இந்தியா தரப்பில் ஒரு உயிரிழப்பு கூட அதிர்ஷ்டவசமாக ஏற்படவில்லை அப்படின்றது நமக்கு ஒரு குட் நியூஸ். 11 மணி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் IPL மேட்ச் பார்க்க வேண்டிய நேரம். இந்த நிலையில நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க உச்சக்கட்ட உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுக்க பாராமிலிட்டரி போர்சஸ் வேலைக்கு உடனடியாக திரும்புமாறு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. DGs of paramilitary forces, especially BSF and ICSF பார்க்கிறோம், அவங்களையும் வந்து உடனடியாக CISF பார்க்கிறோம், அவங்களும் வந்து உடனடியாக பேசிட்டு இருக்காங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடன் தீவிர ஆலோசனை. இந்தியா தற்போது லாகூரின் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அருண், பாத்தீங்கன்னா நம்ம வந்து 8000 எக்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம பிளாக் பண்ணிருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் பாகிஸ்தான்ல எக்ஸ் அக்கௌண்ட் வந்து திரும்ப கொடுத்திருக்காங்க. அங்க வந்து இந்த ட்விட்டரே வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணப்பட. அப்ப வந்து என்ன, இம்ரான் கானோட அரசுக்கு எதிராக ட்விட்டர் கணக்குல எல்லாரும் போயிடுறாங்கன்னு சொன்னானே அப்படி பண்ணிருந்தாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. என்னன்னா, நம்ம ஊர்ல 8000 ட்விட்டர் அக்கௌண்ட்களை க்ளோஸ் பண்றோம். பாகிஸ்தான் வந்து ட்விட்டர் கணக்கை திரும்பவும் கொடுக்குது. இந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஃபால்ஸ் ப்ராபகண்டாக்கு உதவக்கூடியது அதுதான் அப்படிங்கறதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய வேலை அது. அதனால அந்த ஃபால்ஸ் ப்ராபகண்டா இந்தியாவோட எல்லைக்கும் உள்ள வரும் அப்படிங்கறனால இங்க இருக்கக்கூடிய 4 பேர் அது மூலமா மிஸ்கைட் ஆகலாம் அப்படிங்கறதுக்காக அது வந்து முழுக்க தடை பண்ணப்பட்டிருக்கு. தமிழ் எஸ் சாரி டு இன்டரப்ட் சார். ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியுடைய ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய ரிப்போர்ட்டர் வந்து கேட்டிருக்காரு அது என்ன நடக்குது, என்ன நடக்கலாம் அப்படின்னு. அதற்கு இட்ஸ் ஜஸ்ட் 11 PM, இட் வில் பி a long night அப்படின்னு முக்கியமான ஒரு அதிகாரி சொல்லியிருக்காரு. இது வெறும் 11 மணி தான் இப்ப வரைக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய நீண்ட நேரம் இருக்கிறது. சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி. சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி மட்டும் இல்ல, பாகிஸ்தானுக்கு ஒரு தீபாவளியும் சேர்ந்து கொடுக்கறதுக்கு விடிய அவங்களுக்கு வந்து வெடிச்சத்தம் கேட்கக்கூடிய நிலைமை நம்ம பாக்குறோம். அந்த ஊர்ல முழுக்க எல்லா இடங்களுமே வந்து ஒரு உச்சகட்ட அலர்ட்ல இருக்கக்கூடியது பாக்குறோம். பாகிஸ்தானி கவர்மெண்ட் ஆர்டர் பிளாக் அவுட் என்டையர் பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர், லாகூர், சியால்கோட், கராச்சி, இஸ்லாமாபாத் அவங்களுடைய தலைநகர்ல இருந்து எல்லா இடத்துலயுமே என்டையர் பிளாக் அவுட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். நம்ம ஊர்ல சிம்லா அண்ட் ஜெய்சல்மர் அண்ட் ஜோத்பூர் ஏர்போர்ட்ஸ் வந்து ஏற்கனவே ஷட் பண்ணப்பட்டிருக்கு. மே மாசம் 10ஆம் தேதி வரைக்கும், வரக்கூடிய 10ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 21 விமான நிலையங்கள் இந்தியாவில் வந்து அமைதியா இருக்க சொல்லியிருக்காங்க. பாக்கோடைய பைலட் ஒருத்தர் வந்து ஜெய்சல்மார்ல பெரிய சத்தம் கட்டிச்சு பார்த்த பாத்தீங்கன்னா அந்த சத்தம் இதுதான். பாகிஸ்தானுடைய விமானத்தை சுட்டி வீழ்த்திருக்கோம். அதுல இருந்து அவர் தப்பிச்சு இறங்கி வர்றாரு. தப்பிச்சு இறங்கி வந்தவரை நம்ம வந்து கைது பண்ணிருக்கிறோம். அவர் இப்ப நம்ம எப்படி நம்முடைய அபிநந்தன் வர்தமானன் வந்து அங்க வந்து எப்படி இருந்தாரோ அது மாதிரி வந்து அவருடைய கைது இப்ப நடந்திருக்கு. நம்ம பாகிஸ்தானுடைய
விமானி ஜெய்சல்மர் பகுதியில் அவர் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் வந்து பார்த்தோம். ஒரு F-16 விமானமும் 2 J-17 விமானமும் வந்து வீழ்த்தப்பட்டதை பார்த்தோம். அந்த 3 விமானங்கள் வீழ்த்தப்பட்டது வந்து ஒரு விமானத்துடைய விமானி நமக்கு வந்து ஜெய்சல்மர்ல வந்து மீட்கப்பட்டிருக்கிறாரு. அவர் அங்க வழக்கம் போல கைது செய்யப்பட்டிருக்கார். நான் நிச்சயமாக நம்முடைய மாவீரர் அபிநந்தன் வர்த்தமானன் போல அவர் நடத்தப்பட மாட்டார். அங்க பாகிஸ்தான்ல அவர்கள் எவ்வளவு கூர்மையாக நடத்தப்பட்டார் அப்படிங்கிற பார்த்தோம். கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாருங்க பார்த்தோம். அந்த மாதிரிலாம் எந்த விதமான இதுவும் இல்லாம நம்ம வந்து கௌரவமா நடத்தி நம்ம வந்து அவர் கொண்டு போகப்படுவார் பார்க்கிறோம். அவர் வந்து பாகிஸ்தானுடைய விமானி, அவங்களுடைய விமானி வந்து ஒரு கைது செய்யப்பட்டிருக்காருன்னு பார்க்கிறோம். அதே சமயத்தில் நாம பதிலடி தாக்குதல்களை ரொம்ப தீவிரப்படுத்தி இருக்கோம் புரிஞ்சுக்கிறோம். லாகூர்ல இந்தியா கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி டிஃபென்சிவ் மோட்ல இருந்த இந்தியா தற்போது அஃபென்சிவ் மோடுக்கு மாறி இருக்கு. பதிலடி நடவடிக்கைகள் மட்டுமல்ல, தாக்குதல் நடவடிக்கைகளும் சேர்ந்து லாகூர்ல வந்திருக்கு பார்க்கிறோம். 3 பாகிஸ்தானுடைய ஜெட் விமானங்கள், போர் விமானங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்குங்கிற பார்க்கிறோம். லாகூர்ல நம்முடைய உச்சகட்ட அஃபென்சிவ் தாக்குதல்கள் தொடங்கி இருக்கு பார்க்கிறோம். இதற்கு முன்னாடி லாகூர்ல இந்தியா வந்து அவர்களுடைய விமான வான்வழி தடுப்பு சிஸ்டத்தை வந்து முறியடிச்சிட்டாங்கிறத அந்த நாட்டு ராணுவமே ஒப்புக்கொண்டது. இப்ப நம்ம பார்க்கிறோம் நம்முடைய தாக்குதல்கள் தீவிரமாக லாகூர்ல இறங்கி அடிக்கிறத பார்க்கிறோம். முழுக்க முழுக்க நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டோம். இன்னைக்கு விடிய விடிய வந்து ஒரு இரவுகள், நீண்ட இரவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். நம்ம வந்து ஒரு இடத்துல கூட விட்டு வைக்காம நம்ம வந்து பொறுத்தது போது நம்ம வந்து அஃபென்சிவ் மோட்ல வந்து மாறி ஆகணும். டிஃபென்சிவ் மோட்ல இருந்து 10 சொல்லி பண்ணிருக்கோம். ஹெவி ஆர்ட்டிலரி ஃபயரிங் இன் அக்னூர், பூஞ்ச், குப்வாரா, ஊரி, குப்வாரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதி உட்பட ஊரி உட்பட எல்லா பகுதியிலுமே வந்து கடுமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்குங்கிற கண்கூடா பார்க்கிறோம். எஸ் சார், இப்போ நமக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு. டிஃபென்ஸ் சோர்சஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அசஸ்மெண்ட் படி பாகிஸ்தான் ஆர்மியுடைய நடவடிக்கைகள் அது எல்லாமே வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் போல மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு ஹார்ஷான அண்ட் as well as ரொம்ப கால்குலேட்டடான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. டிஃபென்ஸ் சோர்சஸ் சே அசஸ்மெண்ட் இஸ் பாகிஸ்தான் இஸ் நவ ஆபரேட்டிங் அண்ட் பிஹேவிங் லைக் a டெரர் ஆர்கனைசேஷன் ஹமாஸ் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். ஹமாஸின் நகர்வுகள் போல பாகிஸ்தான் முதலே அவங்களுடைய ஹமாஸுடைய நகர்வுகள் இஸ்ரேல் மேல எப்படி இருக்கும்னா இப்படியே தான் இருக்கும். ஸ்வாம் ட்ரோன் அட்டாக்னு சொல்லுவாங்க. முதலே அங்க வந்து மேல இருந்து ட்ரோன் அட்டாக் நடக்கும், ஒரு பக்கத்துல ஃபயரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏவுகணைகளை ஏவுவார்கள். அதே போன்ற அட்டாக் பேட்டர்னை தான் பாகிஸ்தான் இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவம் பண்ணிருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே நம்மளே சொல்லியிருக்கோம் அருண் இதே வார்த்தையை. பாகிஸ்தான் என்பது ஒரு பெரிய பயங்கரவாத முகாம். லஷ்கர் இ தைபா போல, ஹிஸ்புல் முஜாஹிதீன் போல அவர்களுடைய ஆபரேஷன்ஸ் எப்படி இருக்குமோ அதே போல தான் இவருடைய ஆபரேஷன்ஸ் இருக்குங்கிற பார்த்துக்கோம். இன்னைக்கு கூட ரஜோரியில வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் வந்து அட்டெம்ப்ட் பண்ணப்பட்ட பார்த்தோம். ஏன்னா அவர்களால நேரடியான தாக்குதல் நடத்த முடியாதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதனால இது போன்ற மறைமுக தாக்குதல் நடத்தணுங்கிற இடத்துக்கு கிளம்பிட்டாங்க பார்க்கிறோம். நேரடியாக ட்ரோன் மூலமாகவோ விமானம் மூலமாகவோ ராணுவ வீரர் மூலமாகவோ தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு பதில் கிடைச்சிருது, பதிலுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு அதனால வேற வழி இல்லாம அவர்கள் வந்து பயங்கரவாத தாக்குதல் போல கொரில்லா அட்டாக் போல செயல்பட்டு இருக்காங்க பார்க்கிறோம். ஹமாஸ மேற்கோள் காட்டி இங்க சொன்னதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு வந்து ஹமாஸ் தற்போது ஹமாஸ் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மிக சமீபத்தில் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அவர்கள் வந்து கொண்டாடப்பட்டு வரவேற்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒன்னு. இரண்டாவது நம்ம இந்த பஹல்காம் அட்டாக்கே பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அப்படி ஹமாஸ் டைப் தான். நம்ம வந்து ஒரு கொண்டாட்டத்தில் இருந்த போது, ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்த போது அப்பாவி பொதுமக்களை வந்து கடத்திட்டு போனாங்க, சுட்டு கொன்றாங்க அந்த இடத்துல இஸ்ரேல்ல. அதே போன்ற ஒரு நடவடிக்கை தான் பஹல்காம்ல இங்க நடந்துச்சு பார்க்கிறோம். சோ முழுக்க முழுக்க அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுல தான் இருக்கிறாங்க. அப்ப பயங்கரவாத நடவடிக்கை தான் அவர்களுடைய பிரதானமான நடவடிக்கையா இருக்கு அப்படிங்கிற பார்க்கிறோம் அருண். எஸ் சார், நமக்கு கிடைக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா fully prepared to defend India's sovereignty அப்படின்னு மத்திய அரசாங்கம் to be precise மோடி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. fully prepared to ensure safety of Indians அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த நாட்டின் இறையாண்மையை காக்க, எல்லையை காக்க இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும், இந்தியா fully prepared அப்படின்னு மோடி கவர்மெண்ட் அனௌன்சஸ் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். மிலிட்டரி ஸ்டேஷன் அட் உதாம்பூர் வந்து டார்கெட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அவருடைய அறிக்கையின்படி நோ கேஷுவாலிட்டிஸ் ஆர் மெட்டீரியல் லாசஸ். பாகிஸ்தானுடைய மிசைல்கள் அண்ட் ட்ரோன் த்ரெட்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. மிலிட்டரி பேசஸ் இன் ஜம்மு பத்தான்கோட் வந்து டார்கெட் செய்யப்பட்டது. அதன் பேரில் வந்து இந்தியா வந்து அனைத்து தாக்குதல்களையும்
முறியடித்திருக்கிறது. உதாம்பூர் பேஸின் மீது தாக்குதலை மேற்கொண்ட பாகிஸ்தான் வந்து அதனுடைய இது பாக்குறோம். இங்க பாக்குறோம் சார், நம்ம பலூச்சிஸ்தானுடைய அரசாங்கத்தின் விமானம் வந்து ரொம்ப நேரமா இஸ்லாமாபாத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஸ்ல இருந்து கிளம்பி இங்க போயிட்டு இருக்கிறத பலூச்சிஸ்தான் அரசாங்கத்தினே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? அல்ல, கவர்மெண்ட் ஆஃப் பலூச்சிஸ்தான் தான் போட்டிருக்காங்க. அவங்க பிளைட்டே அப்படிதான் வச்சிருக்காங்க, நாட் அவைலபிள் அப்படின்றது தெரியுது. இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஏர்பஸ் போல இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் பலூச்சிஸ்தான் வச்சிருக்காங்க ஒரு சின்ன ஏர்பஸ், அது நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. அந்த விமானத்தின் மூலமா போய்கொண்டாங்க. மொத்தமாக வெறிச்சோடி இருக்கிறது பாகிஸ்தானின் விமான இதுங்கள். லாகூர் டு நாட் அவைலபிள் திருப்பி விடப்பட்டிருக்கிறது. ஏர் அரேபியா நினைக்கிறேன், ஐ திங்க் சோ, ஏர் அரேபியா, எஸ், அவங்க வந்து திருப்பி விடப்பட்டிருக்கிறது. அந்த விமானம் லாகூர் அண்டர் அட்டாக் இருக்கு. அந்த விமானம் வந்து திருப்பி விடப்பட்டிருக்கிறது. துபாய் டு முல்தான், இந்த விமானம் உண்மையா முல்தான் போய் சேருதா அப்படின்றத நம்ம பார்க்கணும், இல்ல திருப்பி விடப்படுகிறதா அப்படின்றத பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. பாகிஸ்தானுடைய ஏர் ஸ்பேஸ் அண்டர் இந்தியன் அட்டாக் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்தியா அப்போது தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறது. டெல்லி விமான நிலையம் பார்க்கிறோம், கொச்ச இருக்கு. ஏகப்பட்ட விமானங்கள் இங்கே திருப்பி விடப்படுகிறதுன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். டெல்லிக்கு நார்த் மற்றும் வெஸ்டர்ன் பார்ட்ஸ்ல இருந்து பல விமான நிலையங்கள் இருந்து மூடப்பட்டிருப்பதால் அங்கே செல்ல இருந்த விமானங்கள் இங்கே வந்து திருப்பிடப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இன்றைய காலை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நாட்டின் 21 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. ஆனா இப்போது நிலைமையில பல விமான நிலையங்கள் இன்னும் மேலும் மூடப்பட்டு வருகிறது. அண்ட் அனதர் ஒரு சர்க்குலர் போயிருக்கு. நாட்டின் அனைத்து விமான நிலையங்களிலும் உச்சக்கட்ட உஷார் பாதுகாப்பு நிலையை உஷார்படுத்துமாறு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. சர்க்குலர் போயிருக்கு. அதுல என்ன அப்படின்னா பேசஞ்சர்ஸ் வந்து இன்னும் மேலும் பல செக்குகள் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா ரஜோரியில ஒரு சூசைட் பாம்பர் அட்டெம்ப்ட் இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிற நிலைமையில ஆர்மி பேசஸ் மட்டும் இல்லாம சிவிலியன் ஏர்போர்ட்ஸையும் வந்து உஷார் நிலையில் வைக்க அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல விசிட்டர்ஸ் வந்து ஏர்போர்ட்ஸ்க்குள்ள உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத முக்கியமான அனௌன்ஸ்மெண்டா வெளியிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாகிஸ்தான் பிட் டு எஸ்கலேட் நெகோஷியேட்டட் ப்ரொபோர்ஷனேட் ரெஸ்பாண்டட் பை இந்தியா அப்படின்னு இந்தியன் ஆர்மி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது.